ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் கறியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவா ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை அண்டு ஃபிஷ் கறிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் மசாலா அந்த மாதிரி எல்லாமே நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா வாழை மீன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மீனுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ் கறி ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக மீன் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபிஷ் கறிக்கு முதல்ல மசாலா சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறேன். நான் தலை பீஸும் சேர்த்துருக்கேன். உங்கள் தலை பீஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு மீதி பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் நான் கலருக்காக சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதோட ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நார்மல் குக்கிங் ஆயில், நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். நம்ம ஃபிஷ் கறிக்கு தேவையான எல்லா மசாலாவுமே இப்போ சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த மீனில் எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மசாலா வந்து கோட் ஆகணும். நமக்கு நல்லா தடவி விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் இருக்கும். ஸோ அதுக்கான மசாலா தான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா வந்து தடவி விடுங்க. தடவினதுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கலருக்காக தான். நார்மல் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புளி தண்ணி வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி ஊற்றி தான் இந்த மசாலா பேஸ்ட்டே வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரவா ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஸோ கண்டிப்பாக புளி தண்ணி ஊற்றி மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம மசாலா பேஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் மீன். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரவாவில் வந்து கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த மீன். இப்போ நம்ம நார்மலாக வெள்ளை ரவை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரவை எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரவையில் பார்த்திங்கன்னா மீனை வந்து ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எந்த இடமும் விடாமல் எல்லா பக்கமும் அந்த ரவை வந்து படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் வந்து நம்ம நல்லா ரவையில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் எல்லாமே நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை வெளியே வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க.
இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறிக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயமும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபிஷ் கறி பார்த்தீங்கன்னா நான் லஞ்ச் அண்ட் டின்னர் 2க்கும் சேர்த்து பண்ணுறதுனால நான் நிறைய குவான்டிட்டி வேணுங்கிறனால தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம். நான் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6 முந்திரி பருப்பும் போட்டு அதையும் வதக்கியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். ஸோ 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி வந்து நல்லா வேகணும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. மசாலா தடவி வச்ச மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை தவா வந்து வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக முதல்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடானதுமே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின கேஸ்ட் அயர்ன் ஃபிஷ் ஃப்ரை தவா தான். ஸோ இதை எப்படி நான் சீசன் பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்த இதில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க மசாலா எல்லாத்தையுமே மேலே அப்படியே எடுத்து போட்டுருங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து அடுப்பை வந்து ஒரு லோ டு மீடியம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு ஒவ்வொரு சைடும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரை பேன் இல்லாதனால தான் நான் தனியாக தவாவில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மீனை வந்து நான் ஃபிஷ் கறிக்கு வந்து பண்ண போகிறேன். நீங்கள் டேரெக்டாக ஃப்ரை பேன்லேயே வச்சு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கூட ஃபிஷ் கறி அதிலே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலே ஃப்ரை ஆகும்போது. இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா கரிஞ்சு போகக்கூடாது. இந்த மீனுமே கரிஞ்சு போகாமல் அடுப்பை பார்த்திங்கன்னா லோ ஹீட்லேயே வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. ஸோ எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருங்க. இப்போ எல்லாமே திருப்பி போட்டிருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி நல்லா குக் ஆகட்டும். ஸோ நான் மூடி வச்சு குக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. திரும்பவும் எகைன் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி வச்சு. இந்த ஃபிஷ் கறியில் இந்த மீன் மட்டுமே நம்ம சாப்பிடும் போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபிஷ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீன் இதில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே அப்படியே வந்து நான் ஒரு கடாய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அடுப்பில் கடாய் வச்சு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண மீன் எல்லாத்தையுமே அதில் இருக்க மசாலாவோடு அப்படியே நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, ஸோ அதை வந்து நம்ம சேர்த்தி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்தி நான் அதை சேர்த்துருக்கேன். ஸோ மீன் உடஞ்சி போகக்கூடாது. ஸோ மெதுவாக கரண்டி வச்சு கலந்து விடுங்க. ஸோ நான் ஏன் மீனை முன்னாடியே நான் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ஆனால் ஏன் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா ஸோ அந்த ஃபிஷ்ஷில் இருக்க அந்த ஃப்ளேவர் அண்ட் அந்த மசாலா எல்லாமே தான் இந்த கறி கூட அந்த ஆனியன் தக்காளி போட்டுக்கொள்ள ஸோ அந்த கறி கூட நமக்கு நல்லா மிங்கிளாகி நமக்கு வரணும். ஸோ ஒன்றா வந்து அதை குக் பண்ணால் தான் வந்து அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி ஃபிஷ் கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா மசாலாவை குக் பண்ண விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி மீனில் இருக்க மசாலா எல்லாமே ஒன்றா மிங்கிளாகி நமக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குக் ஆகட்டும்.
ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே தவாவை நல்லா தொடச்சிட்டு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ தவா சூடானதுமே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தாராளமாக கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நான் சேர்த்துக்கலான்னு. ஆனால் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஃபிஷ் ஃப்ரையு. ஸோ ரவை வந்து கரிஞ்சு போகக்கூடாது. நமக்கு ரவை கரிஞ்சு போகாமல் நல்லா நம்ம மசாலா குக் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நிறையா ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிஷ் கறிக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா நல்லா இறங்கி குக் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு அந்த டம்ளர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 1 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறேன். முதல்ல ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டு அந்த கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட ரவா ஃபிஷ் ஃப்ரையும் பாருங்கள் நான் நல்லா திருப்பி போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ பொறுமையாக இதையும் வந்து அடுப்பு லோ டு மீடியமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. ஹை ஹீட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரவையும் கரிஞ்சு போகும், உள்ளேயும் வந்து மசாலா உள்ளே நல்லா குக் ஆகிருக்காது. நம்மளோட ஃபிஷ் கறியும் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபிஷ் கறிக்கு நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா லைட்டாக பத்தலை. ஸோ அதனால் நான் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து சேர்த்துருக்கேன். அதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த சைடும் திருப்பி போட்டுடலாம். நான் எப்போவும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி தான் குக் பண்ணுவேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் எண்ணெய் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாராளமாக நிறையாவே ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ரவா ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் மெனு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபிஷ் கறி அண்டு ரவா ஃபிஷ் ஃப்ரையு. இந்த ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா சூடாக சாப்பாடு இல்லை வந்து ரொட்டி அந்த மாதிரி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இது ரைஸுக்கு தான் வந்து இந்த ஃபிஷ் கறி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.